சரி இளமதி, நான் கிளம்புறேன். சரியான நேரத்துல வந்து நீங்க காப்பாத்தலனா எங்களுக்கு நாதி இல்லாம போயிருக்கும். எவ்வளவு பெருந்தன்மை இருந்திருந்தா இளமதியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. சரி சரி, அதை பெருசுப்படுத்த வேண்டாம், விடுங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன் சார். வாங்க சார். வரேன் இளமதி. இந்த ரிஷி வந்து நான் போட்ட மொத்த பிளானையும் கெடுத்துட்டான். பத்தாததுக்கு என்ன வேற மிரட்டுறான். அப்புறம் இளமதி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த பரம சாதாரண ஆள் இல்ல. எனி டைம் அவன் திரும்பி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அவன் ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணானா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ் சார். சரி, நான் வரேன் இளமதி. இவனை போலீஸ்காரன்னு நினைச்சா வாட்ச்மேனா இருப்பான் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் உடனே வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்க எங்க இருக்காங்க எல்லாரும்? சீக்கிரம் எல்லாரையும் வெளியே வர சொல்லு. நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்புறேன். வர சொல்லு. ஹேய், மரியாதையா போயிட. ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. போயிட. ஏய், என்ன எதுக்கு இப்ப இப்படி கத்துற? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. வரும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க வர முடியாத அளவுக்கு ஆளுங்க அடைச்சு போட்டுறாங்க. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் மனசாட்சி ஈவு இறக்க எதுவுமே இல்லையா? ஏய், என்ன ஒரு மாதிரி பேசுற? உன்னை போய் நம்பின பாரு. என்ன சொல்லணும்? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட. ஏய், என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. தேவையில்லாம பேசாத. எதையும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு பாருமா, இனி தயவு செஞ்சு எதுக்காகவும் என்ன தேடி வராத. என் மூஞ்சிலே முழிச்சிராத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய் இளமதி, என்ன நீ சொன்னா புரிஞ்சுக்க. நான் வரும்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றான்ல. நான் சொன்னா கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாது. இங்கே நான் வரக்கூடாதுலாம் இல்லை. நான் வர முடியாத சூழ்நிலை. நான் வேணும்னா அதையும் பண்ணலை. நான் மனசார தான் வரேன்னு சொன்னேன். ஏய், நான் உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி குடிச்சிருக்க, மூக்கு முட்டை குடிச்சிட்டு எங்கேயோ போய் விழுந்து கிடந்துட்டு நான் சொன்ன நேரத்துக்கு வராம இருந்துட்டல. எல்லாரும் என்ன எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க தெரியுமா? உனக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்களோட உணர்வுகளோட விளையாடுறதே வேலையா போச்சுல்ல? குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா இதோட அருமை என்னன்னு புரிஞ்சிருக்கும். இல்ல அக்கா தம்பி தங்கச்சின்னு யாராவது கூட பிறந்திருந்தா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். எதுவுமே இல்லாத உன்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்களோட உணர்வெல்லாம் எப்படிடா தெரியும்? சொல்லுங்க மேடம். என்ன சார் ஆச்சு? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? இளமதி பிரச்சனையில பரமனை அடைச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு சார் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? புண்ணு பொறையோடாம இருக்கணும்னா மருந்து போட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி தான் இதுவும். இளமதி விஷயத்துல இருந்து பரமனை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் தேவைதான். மேடம், என்ன சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க உங்க வளர்ப்பு பிள்ளைய அடைச்சு வச்சதுக்கு என் மேல கோவப்படுவீங்களோன்னு பயந்துட்டேன். சே, இளமதி பக்கம் பரமன் திரும்பாம இருக்கிறதுக்கு
நீங்களும் எவ்வளவோ பண்ணிட்டீங்க. இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். மேடம், நீங்க பெரியவங்க, இப்படிலாம் பேசலாமா? சரிங்க மேடம், நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். நான் வச்சுட்டுமா? சரி. சொல்லு. சார், அந்த பரம இளமதி வீட்டுக்கு வந்துட்டான் சார். என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறான். இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாது. நீ போனை கட் பண்ணு, நான் வரேன். இன்னுமா நீ போல? தயவு செஞ்சு நீ போயிடு. உன்னால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். பாரு, நான் வாக்கு கொடுத்துட்டு வராம இருந்ததெல்லாம் தப்பு தான். உனக்கு எப்படி உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கோ அதே மாதிரி என் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. நீ அதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. நான் தான் வரும்போது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. இப்பதான் மொத்த ஊரே வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு போச்சு. அத்தனை அசிங்கத்தையும் பட்டுட்டு அது இதுன்னு பேசி சமாளிச்சு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டீங்க. இப்ப என்னடான்னா இந்த பரம மறுபடியும் உன்னை தேடி இங்க வந்திருக்கான். நீயே அவனை வர சொல்லிட்டு ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? ஏய், வேணாம், இப்படிலாம் பேசக்கூடாது. நான் உன்கிட்ட பேசலப்பா, இளமதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு இளமதி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்த, நான் மட்டும் இல்ல என் பொண்ணுங்களும் சேர்ந்து அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். அம்மா, என்னம்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? எதுக்கு இப்படி ரோட்ல வந்து நின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்க? ஆமாண்டி, நான் மட்டும் மனசாட்சியோட நடந்துக்கணும், மத்தவங்க எல்லாம் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு நடப்பாங்க, அப்படிதானே? அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்பதானே இவ சொன்னா, அந்த ரிஷி வேற இவளுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனாரு. இப்ப மறுபடியும் இங்க கூத்து நடக்குது. இப்ப யாரு வந்து இவளுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க? என்ன லீலா, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? லீலாவதி, நீ வேற என்ன பண்றியா? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பிரச்சனையாகும். ஏய், நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எல்லா உண்மையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.